ஹலோ ஹாய் அண்ட் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, பிக் பாஸோட ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னப்பா டெய்லியும் சொல்கிற கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு தானே வந்துட்டு சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? இல்லைங்க, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ப்ரொமோ வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிக் பாஸோட ஐ லோகோ தான் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. சும்மாவே வந்துட்டு பிக் பாஸ் எப்படா வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்துட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்துலாம் வந்து நடந்தா, அது இப்போ தான் வந்துட்டு ஹோஸ்ட் வந்து விஜய் சேதுபதின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த விஜய் சேதுபதி தான் இந்த இதில் வந்து வர போகிறாரு அப்படின்ற ஒரு ஐ லோகோவை தான் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. எப்படி வர்றாரு அப்படின்னம்னா, பிக் பாஸ் சீசன் 7 வரைக்கும் வந்துட்டு நம்ம கமல் சார் ஹோஸ்ட் பண்ணியே வந்துட்டு பார்த்து பார்த்து பழகிட்டோம். ஆனால் இப்போ அவரோட பிளேஸில் வந்துட்டு விஜய் சேதுபதி எப்படி வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படியே வந்துட்டு வராருங்க. ஒரு துணிக்கடையை வந்துட்டு காட்டுறாங்க. அந்த துணிக்கடைக்குள்ளே வந்துட்டு விஜய் சேதுபதியும் வந்துட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒவ்வொரு அது பிளேசரா கோட்டா அப்படின்றது தெரியல, ஒவ்வொன்றா வந்துட்டு சூஸ் பண்ணுறாரு. அதில் எடுத்து ஒன்றை வந்து மாட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக நிமிர்ந்து பார்த்து கண்ணடிக்கிறாரு. அப்படியே அந்த லோகோ வந்துட்டு மேலே ஒரு ரவுண்டு, கீழே ஒரு ரவுண்டு, நடுவில் வந்துட்டு 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐ லோகோவை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஐ லோகோ வந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸோட அந்த ஒரு மியூசிக் சவுண்டு வந்துட்டு வருதுங்க. அந்த மியூசிக் சவுண்டும் கூட பிக் பாஸ் சீசன் 7 வரைக்கும் கேட்டதுலேருந்து இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கமல் சாரை பார்த்த இது அப்படின்னு சொன்னப்போ பயங்கர ரிச்சாக வந்து காமிச்சாங்க. ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன் இவ்வளோ நாள் டைமும் எடுத்துக்கிட்டாங்க, இதை வந்து இன்னும் வந்து பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஐ லோகோவுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்க்குறப்ப நல்ல ஒரு ப்ளூ கலரில் வந்துட்டு பார்க்கவே வந்துட்டு செம்ம லுக்காக வந்து இருக்கும். ஆனால் இது வந்து கலரும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. மேபி பிக் பாஸ் ஹவுஸையும் வந்து காட்டுறப்ப அந்த கலரில் தான் வந்து இருக்குது. இது வந்துட்டு ஒரு கிரே கலரில் லைக் சிமெண்ட் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பிக் பாஸ் வீடுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது. இந்த அளவுக்கு வந்து போகிறப்ப அப்போ விஜய் சேதுபதியை வந்துட்டு எப்படி இந்த ஷோவில் வந்து காட்ட போகிறாங்க, அப்போ அவர் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ரிச்சாக வரப்போகிறாரு அப்படின்றது தெரியல. ஏற்கனவே வந்துட்டு இவர் ரொம்பவே சிம்பிளான ஆள். ஸோ லாஸ்ட் சீசன் வரைக்கும் உலகநாயகன் கமலஹாசனையும் பார்த்ததுக்கும் இப்போ வந்துட்டு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை பார்க்குறதுக்கும் ரொம்பவே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஷோவை பார்க்குறப்ப எல்லாமே வந்துட்டு பயங்கர டாப் லெவலில் தான் வந்து கொடுத்தாங்க. அதனால இப்போ பிக் பாஸ் சீசன் 8 வந்து ரிவீல் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் மக்கள் செல்வனா விஜய் சேதுபதியை வந்து பார்க்குறப்ப இனிமேல் வந்துட்டு கெத்தாக தான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு இந்த ப்ரொமோ ஷூட்டு வந்துட்டு ஏற்கனவே வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு அதோட ரிவ்யூலும் வந்து பண்ணிட்டாங்க. எப்படி இன்றைக்கி வந்து பிக் பாஸ் சீசன் 8 ஐ லோகோ வந்துட்டு வெளியிட்டாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி புதுசாக ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 7 வரைக்குமே வந்து சின்ன திரையில் இருக்கிற ஒரு ஹீரோ அல்லது ஹீரோயின் வந்துட்டு கலந்துட்டு விளையாடுறது வந்து வழக்கம்தான். அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 8லேயும் வந்து சின்ன திரை நடிகை பானுமதி வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சன் டிவியில் வரும் இனியா சீரியலில் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் வர சின்ன மருமகள் தொடர்லையும் வந்துட்டு நடிச்சிட்ருக்காங்க. இவங்களும் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. அதனால பிக் பாஸ் சீசன் 8 ப்ரொமோவை பார்த்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் சீசன் 7ல் வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ் ஆகட்டும் ஹோஸ்ட் ஆகட்டும் ரெண்டுமே வந்துட்டு இருந்த அளவுக்கு பிக் பாஸ் சீசன் 8 வந்து இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது வந்து ஏன் அப்படின்னம்னா, நம்ம 7 சீசன் வரைக்குமே வந்துட்டு கமலஹாசன் அவர்களை பார்த்து 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 வந்து பழகிட்டோம். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு நடிப்பு ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட நடை, அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவரோட ஸ்பீச் எல்லாமே வந்துட்டு பயங்கர மாசாக வந்து இருந்தது. அதனால இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா, நம்மளும் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களோட ஹோஸ்ட்டை பார்த்து பார்த்து வந்து பழகிடலாம். நம்மளும் வந்துட்டு அதுக்கு செட் ஆகிடலாம். ரசிகர்கள் ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்பயே இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து அது பழகி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்துட்டு மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. பாய்.